அற்புதமான பாலாபிஷேகம் பண்ணுறதை பார்க்குறோம். இந்த பாலாபிஷேகத்துக்கு ஒரு பெரிய இது உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வ பாப நிவர்த்தி தான் இந்த பாலாபிஷேகம்னு சொல்லுது. மனம் குளிர பாலாபிஷேகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகிறதுக்கு பாலாபிஷேகம்னு சொல்லுவாங்க. இந்த பசும்பால் அபிஷேகத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இப்போ நம்ம ரொம்ப அற்புதமாக அந்த பாலாபிஷேகத்தை பார்க்குறோம். அது நம்ம வீட்டில் இருந்தாப்புல புதியுகத்தில் நம்ம பார்க்குறோம். அகோரகாரகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் ஞானகாரகர்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய தோஷமும் நிர்தோஷம்னு சொல்லுவாங்க. தோஷமே இல்லாத இருக்கிறதுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நாகநாத சுவாமி திருக்கோயிலில் இந்த சர்வாபிஷேகத்தில் பாலாபிஷேகம் ரொம்ப உன்னதமான ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு நானே நிறைய பேர் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட இந்த அபிஷேகம் நம்ம நேரில் பார்க்குறோம். நான் நீல கலரில் வரும்னு சொன்னேன் இல்லையா, அங்கே நல்லா உத்து பார்த்தா அந்த இடத்துல நீல கலரில் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோ சிறப்புகள் கொண்டது தான் இந்த சுவாமியில் இருக்கக்கூடியது. இங்கே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நாகநாதர் நாகவல்லின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் நாகர் இருக்கிறத நம்ம பார்ப்போம். பிள்ளையாருக்கு வயிற்றுலையும், முருகனுடைய கால்கிட்டையும், அம்பாளுடைய தலைக்கு மேலையும், சிவபெருமான்கிட்ட கழுத்துக்கிட்டையும், பெருமாளுக்கிட்ட தன்னுடைய ஆதிசேஷனாக அது மேலேயே படுத்து இருக்கிறதும், நம்ம எல்லா தெய்வங்கள்கிட்டையும் நம்மளால் இந்த நாகரை பார்க்க முடியும். உன்னதமான இடம்.